தசகம் 53. தேனுகாசுரவதம். உலகின் தலைவனே, நீ 5வது வயதை கடந்து மனதை கவரவல்ல பௌகண்டம் என்னும் 6வது வயதை அடைந்தாய். அப்பொழுது கன்றுகளை மேய்ப்பதை விட்டுவிட்டு உற்சாகத்துடன் பசுக்களை காக்கத் தொடங்கினார். குருவாயூரப்பனே, தேவனே, கோ என்றால் பூமி. பூமியை காப்பாற்றுவதற்காக அவதரித்த நீ பௌகண்ட வயதில் அந்த கோர சனத்திலேயே பசுக்களை காத்தல் தொடங்கினீர் என்பது பிற்காலத்தில் உன்னால் செய்யப்படும் காரியத்திற்கு மிக பொருத்தமானது. ஒரு நாள் நீ காட்டின் அழகை ரசித்தபடி பலராமனோடு காட்டின் உட்புறத்தில் சுகமாக சுற்றித் திரிந்தாய். அப்பொழுது ஸ்ரீதாமன் என்ற பெயருடைய தோழனின் பேச்சை கேட்டு மகிழ்ச்சியோடு தேனுகாசுரன் வாழும் காட்டிற்கு சென்றான். பலராமன் உன் சொற்படி பனந்தோப்பில் உயரமாக வளர்ந்திருந்த பனை மரங்களை தன் 2 கைகளாலும் பலமாக உலுக்கினான். அப்பொழுது பழுத்து மிருதுவானவையும் பழுக்காத கடினமானவையுமான பழங்கள் 4 பக்கங்களிலும் விழுந்தது. அந்த சத்தத்தை கேட்டு கழுதை வேடத்தில் இருக்கும் தேனுகாசுரன் உன் முன்னே ஓடி வந்தான். தேனுவை, அதாவது பசுக்களின் கூட்டத்தை காக்கும் நான் எப்படி தேனுகனை கொல்வேன்? இது எனக்கு பொருந்தாது என்று ஆலோசித்தார். பின் உன் தமையனான பலராமனை கொண்டு தேவர்களின் பகைவனான தேனுகாசுரனை கொல்ல வைத்தாய். இது திண்ணம். பகவானே, அப்பொழுது அந்த அசுரனின் வேலையாட்கள் நரிவேஷம் பூண்டு போர் புரிய வந்தார்கள். நீ பலராமனோடு கூடி பெருமுயற்சியின்றி விளையாட்டாக நாவற்பழங்களைப் போல அவர்களை பனைமரங்களின் மீது எறிந்தாய். நீ நரி, அதாவது ஜம்புக கூட்டத்தை அழிக்கத் தொடங்கினாய். அப்பொழுது வருணன் ஜம்புகன் என்ற மற்றொரு பெயரை கொண்டிருந்ததனால் அஞ்சி கலங்கினான். அதனால் ஜம்புகன் என்ற அந்த பெயரை வேதத்தில் மட்டும் இருந்தால் போதும், உலக வழக்கில் புழங்க வேண்டாம் என்று எண்ணி சொல் வழக்கில் அந்த பெயரை மறைத்து விட்டான் போலும். முரன் என்ற அசுரனின் வதத்தால் உன் அவதாரத்திற்கு பலன் இப்பொழுது உண்டாயிற்று என்று தேவர்கள் உன்னை துதித்தார்கள். உடனே நீ பரிகாசியமாக சிரித்துக்கொண்டே, அது உண்மை, இங்கே பழம் கிடைத்தது என்று சொல்லி சிறுவர்களோடு கூடி பழங்களை தின்றாய். அந்த பழங்கள் தேனை சுரப்பவையாகவும் பெருத்த தசை பற்றுள்ளவையாகவும் இருந்தன. அவற்றை தின்று மன நிறைவை கொண்டு மதம் பிடித்தவர்களைப் போல் எஞ்சிய பழக்குவியலை அள்ளி கொண்ட 1000 சிறுவர்களோடு நீ வீட்டிற்கு திரும்பினாய். விபுவே, குருவாயூரின் தலைவனே, தேனுகாசுரன் ஒழிந்தான், அந்த அசுரன் ஒழிந்தான் என்ற கூறியவாறே உன் அருகில் வந்து உன்னை வாழ்க வெல்க என்று புகழ்ந்து உன்னால் கொண்டு வரப்பட்ட இனிப்பான பழங்களை அந்த கோகுலவாசிகள் உண்ணத் தொடங்கினார்கள். அத்தகைய நீயே என்னை நோயினின்று காத்தருள வேண்டும். ஹரே ராமா ஹரே ராமா, ராம ராமா ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, நாராயண நாராயண நாராயண.